ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கு. தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி மட்டும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம. ஆனால் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், 2 விஷயம் நம்ம தினந்தோறும் செய்கிறது. முதல்ல பாஸ் பண்ணணும், ரெண்டாவது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பாஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா, நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தாலே ஒரு மாதம் முடிகிற மாதிரி இருக்குது. ஒரே வருஷம் கூட வேக வேகமாக முடிகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கனாலும் அதுதான் சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப வேகமாக நாட்கள் ஓடுறது அப்படிங்கிறது. அப்போது அந்த ஓட்ட வாழ்க்கையையும் நம்மளோட வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஓட்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. இது நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணணும். பாஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் மூச்சை உள்வாங்கிட்டு மெல்லமாக வெளியில் விடலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மூச்சு சுவாசம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால உங்களுக்கு மென்டலாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ தினமும் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ரொம்பவே முக்கியம், ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. எல்லாரோட வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் திரும்பி பார்த்தா அந்த கோல் பக்கத்தில் இருப்போமா, இல்லை அந்த கோல்லேருந்து விலகி போயிட்டோமா, இல்லை கோலை பார்த்து திரும்பிட்டோமா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, ஓ இதுதான் என்னோடய கோல், இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இன்னும் நான் இவ்வளோ வேலை செய்யறதுக்கு இருக்குது, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன் இந்த கோலை நோக்கி, வெரி குட், நீங்களே உங்களுக்கு தட்டிக்கோங்க. இந்த வேலையெல்லாம் நான் செய்யலை, நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டேன், அப்போது அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நான் கரெக்டான வேலையை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வருதே அந்த ரிஃப்ளெக்ஷனால தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு தினந்தோறும் இந்த ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க, 5 நிமிஷம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 10 நிமிஷத்தை உங்களோட வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இன்னும் அமோகமான வாழ்க்கையை மாற்றுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 விஷயம் மறந்துடாதீங்க, பாஸ் பண்ணுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க.